கடன் இல்லாமல் வாழ முடியுமா? முடியுங்கிறதான் பதில். உங்களுக்கு 2 கார்பரேட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் பிறந்து மகாராஷ்டிரா போய் பிஸ்னஸ் பண்ணி முடிவாக தன்னுடைய கம்பெனியை 5000 கோடிக்கு விற்றுட்டு வந்த டாக்டர் வேலுமணி, தைரோ கேர், உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய கம்பெனியில் கடைசி வரைக்கும் கடன் வாங்காமையே கம்பெனியை நடத்தியிருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சோனாலிகா டிராக்டர்ஸ். இது பஞ்சாபில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஃபார்ச்சூன் 500 இந்தியன் லிஸ்ட்டில் இருக்குது. டிராக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 150 கண்ட்ரிக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டர் ஃப்ரம் இந்தியா. அவரும் இது வரைக்கும் அந்த கம்பெனியில் கடனே இல்லாமல் தான் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறார். இவங்கெல்லாம் கடன் இல்லாமல் நடத்தும் போது குடும்பத்தையே நம்ம கடன் இல்லாமல் நடத்த முடியாது அப்படிங்கிறதா பெரிய கேள்வி. முடியுங்கிறதான் பதில். சரி, இன்னொரு கேள்வி இருக்கலாம். சில நேரத்தில் எமர்ஜென்சி செலவு வரும், ஃபியூச்சரில் பெரிய பெரிய செலவுகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் எப்படி மீட் பண்ணுறது கடன் வாங்காமன்னு சொன்னீங்கன்னா, இதே நிலைமை அந்த கம்பெனிகளும் வந்திருக்கு. அதையும் அவங்க சமாளிச்சிருக்காங்க. அது என்ன ரகசியம்னா, ஃபியூச்சர் தேவைகளுக்காக இப்போலேருந்து சேமிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் மாதம் ஒரு தொகையை சேமிச்சுட்டே வாங்க. அது ஃபியூச்சரில் என்னெல்லாம் செலவு இருக்கோ அதுக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக உதவும். சேமிக்கிறத நீங்கள் சிட் ஃபண்ட் மூலமாக சேமிங்க. ரெஜிஸ்டர்ட் சிட் ஃபண்டில் சேமிங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும்.